வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் பிதுர் காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பிதுர் காரியமானது தொடங்குகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணம், குழந்தையின்மை, படிப்பில் கவனமின்மை, இது எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே கடவுள் இல்லை, இந்த துர்மரணத்தினால் ஏற்படுகிற தோஷம்தான், பிதுர் சாபம். நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததினால் ஏற்படுவதுதான் இந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18/9 புதன்கிழமை என்று தொடங்குகிறது. அன்றைய தினம் முதல் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வசதி இருந்தால் செய்யுங்கள். உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அன்றைய தினம் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். இந்த மாலையபட்ச தர்ப்பணம் என்பதை நீங்கள் தவறாமல் இந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்தீர்களேயானால் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் நல்ல விதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இனிமேல் துர்மரணம் என்பது நடைபெறாமல் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் அன்னதானம், ஏதாவது ஒரு கோவில்களில் அந்த கோயிலுடைய நிர்வாகத்தினிடம் சொல்லி அன்னதானம் உங்களுடைய கைகளால் பரிமாறுங்கள். மகாபரணி அன்று அன்னதானம், மத்தியாஷ்டமி அன்று அன்னதானம், 2 நாட்கள் நீங்கள் அன்னதானம் செய்தீர்களேயானால், ஏன்னா இந்த மாலையபட்ச அம்மாவாசை என்று அன்னதானம் செய்தீர்களேயானால் அது சரியாக போய் சேருவது இல்லை. ஏன்னா அன்னைக்குதான் மொத்த பேரும் கொண்டு போய் அகத்திக்கீரையை பசுமாட்டின் இடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த பசுமாடு எவ்வளவு சாப்பிடும்? அது வயிற்றுக்கு தேவையானது தானே சாப்பிடும். உங்களுக்கே ஒரு 10 இட்லி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவீங்க. 25 இட்லி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? தூர தான் போடுவீங்க. மறுநாள் வச்சிருந்தா நல்லா இருக்காது இல்லையா? இந்த மாதிரி என்றைக்கு கொடுத்தால் அவர்கள் உண்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அன்றைக்கு நீங்கள் இதை செய்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்நாளில் ஏற்படும் ஒரு சில பிரச்சனைகள், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் பனிமலை போல் கரைந்து உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். இந்த புரட்டாசி மாதம் அன்னையின் அருள்வாக்காக இந்த புரட்டாசி மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவர்கள், கும்ப லக்னத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கும்? இவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்? இவர்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எங்களால் முடிந்த அளவு ஜோதிட நூல்களை கொண்டு ஆராய்ச்சி செய்து அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கடவுள்களை வழிபாடு செய்வதற்கு வழிகாட்டுவதில் பெருமை அடைகிறேன். கும்பராசி, ஆக்சுவலா உங்களுக்கு ஜென்மத்துல சனி இருக்கார், அதனால நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் சனீஸ்வர பகவான். என்ன நன்மை செய்வார் அப்படின்னு கேட்கிறீங்களா? நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடியவர் சனீஸ்வர பகவான். நீங்கள் யார், உங்களுடைய மனைவி யார், உங்களுடைய சகோதரன் யார், உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது யார், தீமையை செய்யக்கூடியது யார் என்பதை தெளிவாக காட்டக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைதானே செய்கிறார். சங்கு சுடுகின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கு வலிக்கும், ஆனால் சுட்டு எடுத்த பிறகு அது வெண்மையாக இருக்கும் பாருங்கள், அந்த அழகு. அது மாதிரிதான் நீங்கள். இந்த சனீஸ்வர பகவான் உங்களை விட்டு சென்ற பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். புயல் அடித்து மீண்டும் நல்ல காத்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடும். தூசு இல்லாத காத்து வர மாதிரி ஆயிடும். நிறைய பிரச்சனைகளை இந்த மாதம் சரி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல ஆண்டவன் உங்களுக்கு அனுகிரகம் புரிய வேண்டும். யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். ஏன்னா
இந்த உதாசீனப்படுத்துவதனால் உங்களுக்கு விரோதிகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க. இந்த எடுத்தெறிஞ்சு பேசுற பொழுது, அதுவும் குறிப்பாக உண்ணுகின்ற போது, உணவு சாப்பிடுகிற பொழுது அமைதியாக இருங்கள். சாப்பிடுறது கொஞ்சம் லேட் ஆகுதா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹோட்டல்ல போய் கேட்ட உடனே உங்களுக்கு சாப்பாடு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். தோசைன்னா சுட்டு தானே தரணும், கல்லு உங்களுக்கு சூடாகணும்ல, அதை புரிஞ்சுக்குங்க. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமைகிறது. தேவையில்லாமல் உணவு உண்கிற பொழுது நிறைய வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறீர்கள். அந்த சாப்பாடு பசி நேரத்துல தேவையில்லாத நிறைய வார்த்தைகளை பிரயோகிக்கிறார்கள். அது கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்காதீர்கள். அப்படி பிரயோகிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையினர் ஜாக்கிரதையா பார்த்துங்க. உடல்நிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக இந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் மருந்து சீட்டு எழுதி கொடுக்கிற பொழுது கவனமுடன் எழுதி கொடுங்கள். யாராவது எழுதுறதுல கையெழுத்து போடாதீங்க. இந்த சீட்டு பார்த்துட்டேன், நீங்க ஒரு சிக்னேச்சர் போட்டீங்கன்னா போதும், நான் அந்த மருந்தை வாங்கிக்குவேன். செய்யவே செய்யாது. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய செவிலியர் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எவ்வளவு ஜாக்கிரதையா நீங்க நடந்துக்க முடியுமோ அவ்வளவு ஜாக்கிரதையா நடந்துங்க. அதுவும் குறிப்பாக வாகனம் ஓட்டக்கூடியவர்கள், போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் வாகனங்களை கவனமுடன் செலுத்துவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. தேவையில்லாம கைபேசியில் பேசிக்கொண்டு வாகனங்களை செலுத்தாதீர்கள். ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாமே நடக்கிறது இறைவனுடைய அருளாசி. எதையும் நம்மால் தடுக்க முடியாது. இமைக்கின்ற இமையை நாம் ஒரு சில மணித்துளிகள் தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அது மட்டும் அது வேலையே பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டினியூட்டியெல்லாம் உங்களால 1 மணி நேரம் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதே மாதிரிதான் இறைவன் உங்களை வழி நடத்துகிறான். அந்த இறை வழிபாட்டை சிறப்புடன் செய்யுங்கள். அப்படி செய்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாலையபட்சம் அப்படிங்கிற பொழுது, இந்த மாலையபட்சத்தில் 16 நாட்களும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு தயாராக இருங்கள். முடியலன்னா அந்த மாலையபட்சங்களில் 16 நாட்களில் ஒரு உருண்டை சாதம் காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. நான் காக்காய்க்கு வச்சா என்ன ஆயிடும்? நன்மை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ஜீவராசிக்கு, அது காக்காக இருக்கலாம், குருவியா இருக்கலாம், எந்த ஆதாரம், ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுங்கள். வசதி படைத்தவர்கள் அன்னதானம் செய்யுங்கள். யாராவது ஒரு 2 பேருக்கு இந்த 16 நாள் மாலையபட்சம் 16 நாட்களும் தொடர்ந்து சாப்பாடு வாங்கி கொடுங்கள். கோயிலில் பூஜை செய்கின்றவர்களுக்கு காலையில் உணவு வாங்கி கொடுங்கள். ஆனால் அவர்கள் சாப்பிடுகிறார்களா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். அவர்கள் சாப்பிடுற மாதிரி உணவு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் கவனமுடன் இருப்பது, இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்பன். இந்த புரட்டாசி மாதத்தில் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமைவதற்கு பிரார்த்தனை செய்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சபரிகிரீசனை பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்ப நாம பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவா இந்த புரட்டாசி மாசம் பிறக்கக்கூடிய தருணம் பாத்தீங்கன்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில தாங்க பிறக்கப்படுது. அப்படி பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல, கும்ப ராசியில, கன்னி லக்னத்துல,
ராகு பகவானுடைய திசையில 315 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 11வது ராசியான கும்பராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கும்பராசியில பிறந்தவங்களுடைய நட்சத்திரத்தை பத்தி முதல்ல பார்த்துடலாம். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு சதய நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூரிட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி யாருதுன்னா இன்னைக்கு இந்த கும்பராசி. பொதுவாக கும்பராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். இன்னைக்கு நவகிரகத்திலேயே பாத்தீங்கன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதினு நம்ம யாரு சொல்லுவோம்னா இன்னைக்கு வந்து சனி பகவான் தான் சொல்லுவோம். அப்ப சனி பகவானுடைய ராசி தான் இந்த கும்பராசி. இப்ப கும்பராசிக்கு நடக்கக்கூடியது வந்து ஜென்மச்சனி. இப்ப கிட்டத்தட்ட ஜென்மச்சனி கும்பராசிக்காரங்களுக்கு ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒண்ணு போகாத நிலைமையில சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் இன்னைக்கு வந்து இந்த 1.5 வருஷ காலம். சரி, இந்த 1.5 வருஷமா இவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கிறேன்னு இந்த உடைய புரட்டாதி மாசமாவது நல்லா இருக்குமா, இந்த புரட்டாசி மாசத்துல ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 100% இப்ப ஜென்மச்சனி. பொதுவா சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? அப்ப கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மத்தவங்களுக்கு யாருக்கு உதவி செய்யறீங்களோ அவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னதான் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல பேர் கண்டிப்பா வராது. ஏன்னா யாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலும் பாவிதான், கொடுத்தாலும் கொடுக்கல, செஞ்சாலும் செய்யல, பார்த்தாலும் இன்ன வரைக்கும் என்ன நீங்க எங்களுக்கு செஞ்சுட்டீங்க, அந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜென்மச்சனின்ற ஒருத்தருக்கு பிடிச்சிட்டாவே அது வந்து அண்ணன் தம்பியா இருக்கட்டும், தாய் தந்தையா இருக்கட்டும், ஒரு வீட்டுல 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஜென்மச்சனி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மத்தவங்க அவங்க வந்து 3 பேரும் நல்ல பேர் வாங்கிடுவாங்க. ஆனா நீங்க பார்த்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் வராது. ஆனா பொதுவாகவே ஜென்மச்சனி இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வாழ்க்கையில வந்து ரொம்ப போராட்டங்கள். கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்குல தான் இப்ப உட்காந்துருக்கணும். அப்ப உங்களோட ஜென்மச்சனி இப்ப நடக்கிறதுனால இப்ப ராகு பகவான் உங்க ராசி 2ஆமா பாக்குறாரு. ஏன்னா ராகு வந்து பழமொழி சொல்லுவாங்க, ராக போல கொடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே வலதுபுறமா சுத்தி வரும். ஆனா இந்த ராகு கேது மட்டும் என்ன பண்ணுவாருன்னா இடதுபுறமா சுத்தி வருவார். அப்ப மீன ராசிக்கு இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசி 2ஆம் பாவகமா பாக்குறாரு. அப்ப 2ஆம் பாவகமா உங்களுக்கு வந்து ராகு பார்த்தாரு அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த அஷ்டம அதாவது இந்த 7.5 சனியில ஜென்மச்சனியில நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்கன்னா அஷ்டமத்து சனிக்கு வந்து 2.5 வருஷம் தான் இன்னைக்கு கஷ்டம். ஆனா 7.5 சனின்னா 7.5 வருஷம் கஷ்டம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2.5 வருஷத்துல பட வேண்டிய கஷ்டம் இந்த 7.5 வருஷத்துல வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு முடக்கமான ஒரு நேரம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த 2.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா குயிக்க கொடுத்துட்றான். ஆனா அதே வந்து இந்த 7.5 சனியில என்ன பண்ணிடுறான், சுத்தி வச்சு நமக்குள்ளார ஒரு முடக்கத்தை கொடுத்துட்டே வந்துருவான். தொழில் முடக்கத்தை கொடுப்பான், பண கஷ்டத்தை கொடுப்பான், 2வது வந்து வேலை செய்யற இடத்துல சங்கட செழிப்பை கொடுத்துருவான், கணவன் மனைவிக்குள்ள கருத்துவை கொடுப்பான். இதுல நிறைய பேருக்கு வந்து பிரிவினையும் கொடுத்துருவான். சொல்ல முடியாது. உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே உங்க சுய ஜாதகம் கெட்டு போயிருந்தா ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% தொழில் பாதிக்கிறத மட்டும் இல்ல கடனாலேயே கொண்டு போய் வச்சிருவான். அப்ப 4 காசு சம்பாரிச்சு புரோஜனம் இல்லாத இன்னைக்கு வந்து 10 பேத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எப்படின்னா நல்லாவா இருந்தாருப்பா இப்ப கெட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க பேருக்கு எடுத்து விடுவாரு இந்த 7.5. அப்படி இருக்கும்போது இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மச்சனின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த குரு பகவான் 4ஆம் இடம்ன்றது வந்து மாதிரஸ்தானம் சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால தாய் வகையில அப்ப தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அப்ப தாய் வகையில அப்ப வந்து தாய்க்கு அப்புறம் தாரம், இந்த 2 பேர்த்து வகையில உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம், ஒரு ஆறுதல். மற்றவங்களால உங்களுக்கு பெருசா சப்போர்ட் இல்லைன்னா கூட
தாய் தாரம். இந்த 2 பேர்னாலும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஜமாளிச்சுட்டு இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 5ல செவ்வாய் இருக்கிறாரு. அப்ப 5ல செவ்வாய் இருந்தது அப்படின்னா புத்திரஸ்தான பாக்கியம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்றது பொதுவா சொல்லணும்னா ஒவ்வொரு சுய ஜாதகத்துல, அதாவது பொதுவா 5ஆம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம் மட்டும் இல்ல, பூர்வ புண்ணியஸ்தானம் கூட. அப்ப வந்து 3ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு புத்திர செல்வங்கள், அதாவது ரொம்ப வருஷமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் இருக்குதுங்க, எனக்கு வந்து ஒரு பெண் வாரிசு இல்லை, எனக்கு ஒரு பெண் வாரிசு இருக்குதுங்க, ஒரு ஆண் வாரிசு இல்லை, இதுலயும் சிலர் வந்து எனக்கு ஆணும் இல்லை எனக்கு பெண்ணும் இல்லைன்னு நினைச்சு கேட்கறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு தருணம் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த செவ்வாய் பகவான் போய் இன்னைக்கு நட்புல உட்கார்ந்து இருக்கிறார். யார் வீட்டுல? புதன் வீட்டுல. அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போய் ஒரு ஆட்சியை உட்கார்றாரு. அப்ப பொதுவா வந்து புதன் பகவான் வந்து கல்விக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயக்கலைகள் 64 கலை கற்றவர் யாருன்னா புதன் மட்டும்தான். அந்த புதன் வந்து தன்னுடைய வீட்டுல சொந்தமா ஒரு ஆட்சியா உக்காந்தாருன்னா நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல. புரட்டாசி 3ல இருந்து புரட்டாசி மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா புத்திர செல்வங்கள் கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கண்டிப்பா நல்லபடியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்க சுய ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கணும். ஏன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்துட்டா கடுமையான புத்திர தோஷம். அதுவே சனியோ குருவோ இருந்தா தாமதமாகும். சரிங்களா? அப்போ உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்குது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இப்ப எத்தனை இடத்துல இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. 8ஆம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானத்துல போய் சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறார். அப்ப நீச்சம் அடைகிற சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு கேட்டீங்கன்னா கன்னிராசியில மட்டும்தான். அப்ப அந்த கன்னிராசியில சுக்கிரன் நீச்சம் அடையும் போது அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடையும் போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் கொடுக்குற மாதிரி கொடுப்பார தவிர, ஆனா அந்த வருமானம் ஒண்ணு ஹாஸ்பிட்டல் வகையிலையோ, விரை செலவோ, வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரியோ, தேவையில்லாத ஒரு தொழில் வகையிலையோ, இப்ப ஏன்னா மண் அமைக்கிறன்ற பேர்ல, இடம் வாங்குறன்ற பேர்ல வாங்கிட்டு அதுல கடன் கட்ட முடியாத, வட்டி கட்ட முடியாத, தேவையில்லாத ஒரு முதலீடு கொண்டு போய் லாக் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானமா இருந்தாலும் அந்த 8ஆம் இடம் தான் கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மண் அமைக்கிறதுக்கு உண்டான இடம் இந்த 8ஆம் இடம் தான். அந்த இடத்துல வந்து இப்ப சுக்கிர பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அடுத்தது என்ன பண்றாருன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி வந்து 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிதிருஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. இன்னைக்கு அந்த பிதிருஸ்தானத்துக்கு வரும்போது பாகிஸ்தானத்துக்கு வரும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் தொழில் நல்லா இருக்கும். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு தொழில் ப்ரமோஷனோ, சம்பள உயரவோ, மண்முனையை அமைக்கக்கூடிய நேரமோ, மொத்தத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப நாளா எதிர்பார்க்கறேங்க, எனக்கு அமையல, கிடைக்கல, வருமா வராதா, இந்த மாதிரி எதிர்பார்க்கறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த வாய்ப்பு கொடுத்துருவாரு. சரிங்களா? அப்படி இருந்துட்டா கூட இப்ப வந்து புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த 2மே கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி ஒரே நாள் அன்னைக்கு 2 கிரக பயிற்சி ஆயிட்டு அந்த 2 பேருமே தன் சொந்த வீட்டுல போய் ஆட்சியை உட்காரக்கூடிய ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு கனவு இருக்கும் இல்லையா? இப்ப நிறைய பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை இருக்கும், நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கணுன்ற ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாசல் கட்டி உட்காரணுன்ற ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு கடமை இல்லாத வாழ்ந்தா போதுன்ற ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போனா பரவலன்னு இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வெளிநாடு இல்ல வெளி மாநிலம் எங்க போற மாதிரி இருந்தாலும் உங்க ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? முதல்ல உங்களுக்கு பலமா இருக்கிறாரா? ஏன்னா கிரக சேர்க்கை வந்து பலமா இருந்தாதான் நம்ம வளர முடியுமே தவிர அதே பலவீனமா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ₹1 கூட நம்ம கையில மிச்சம் பண்ண முடியாது. தொழில் கெட்டு போகும். 2வது வந்து பாத்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் கெட்டு போகும். படிச்ச படிப்புக்கு உண்டான பலன் இருக்காது. வேலை வாய்ப்பு இல்லாம வீட்டுல சும்மாதான் சுத்திட்டு இருப்போம். எப்படி பார்த்தாலும் இந்த 7.5 முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா
திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கண்டிப்பா திருப்பம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு மகர ராசிக்கு கும்ப ராசிக்கு இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சனி. அப்ப அந்த சனி பகவான் வந்து நடக்கிறதுனால திருநள்ளாறு போறது மட்டும் இல்ல, நவகிரகத்தை சுத்துறது நல்லது, எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு சாதம் வைக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா இன்னைக்கு எல் தீபம் பொறுத்துங்க, சனீஸ்வரன் கோயில் போய் எல் தீபம் பொறுத்துங்க. உங்களுக்கு ஏதோ தலைக்கு வர்றது ஓரளவுக்கு தலைப்பாக்கோட போகும், சரிங்களா? இருந்தாலுமே உங்களுக்கு இருக்கிறது ஒரு வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யாழ்ரை மட்டும்தான். அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான பாதுகாப்பு தேடிக்கோங்க, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை எல் தீப விளக்கு பொறுத்துங்க, நவகிரகத்தை சுத்துங்க. அதே மாதிரி அரிசி சக்கரை கலந்து இன்னைக்கு வந்து காகத்துக்கு போடுங்க. சாப்பாட்டுல வந்து எள்ளு கலந்து அது காகத்துக்கு வைங்க. இது மாதிரி நல்லது. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க, அது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம், சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. சார்ந்த எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன். என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னுடைய பரிபூரணமான ஆசி உங்களுக்கு கிடைக்கணும். அந்த வகையில் நாளும் கோளும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார் என்பார்கள். அந்த வகையில் ஒரு அருமையான காலம்தான் இந்த புரட்டாசி மாதம். ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் தமிழ் மாதத்திலேயும் நான் ஜோதிடம் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும், கடந்த கால கசப்புகள் எல்லாம், அவமானங்கள் எல்லாம், வேதனைகள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம் மாறுமா, எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கையான வாழ்வு அமையுமா என்பதை நிகழ்காலத்தில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அத்தகைய ஒரு காலம் இந்த காலம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களும் நமக்கு நன்மை பயக்குமா என்பதை இப்போ பார்க்கலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மசனியும் சனி பகவான் வக்ர நிலை அடைந்து இப்போ வக்ர நிவர்த்தியும் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். 1000 இருந்தாலும் நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியதான். மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்தாலே போகும். அந்த வகையில் ராகுவை பொறுத்த வரைக்கும் மனம் கூடா நட்பு கேடாய் முடியும் போல தவறான நிலையை நோக்கி நகர்வதற்கு உடல் ரீதியாக மன ரீதியாக முயற்சி செய்கின்ற. கொஞ்சம் கவனமாக இருங்க, பேசும்போது கவனமாக இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையுடைய முடிவும் நன்மையாகத்தான் உங்களுக்கு அமையும். எத்தனை வேதனைகளும் சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்தாலும் அதற்கு தீர்வு தரக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம். நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த 3 கிரகங்கள், ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனாகட்டும், அதே நேரத்தில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனாகட்டும், செவ்வாயாகட்டும், இந்த 3 கிரகங்களும் ஒரு பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். கும்பராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அதே நேரத்தில் ஜென்ம சனியாக இருந்தாலும் சனி பகவானுடைய பாதிப்பு முழுமையாக இல்லை. சனி பகவானுடைய பாதிப்பு கிடைக்காது. காரணம் என்னென்னா ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு மனிதன் அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்களை என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன். ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல முயற்சி. அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனுடைய பேச்சு, சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த பெயர்ச்சி ஆகின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு, சூரியனுடைய பார்வை சனி மீது படுகின்றது. ஒரு அருமையான பதிவு. காரணம் என்னென்னா ஒரு பெற்றோர் பிள்ளை மீது படுகின்ற ஒரு அக்கறை தான், பாசம் தான். எத்தனை துன்பம் வந்தாலும் கதிரவன் உங்களை காப்பாற்றி விடுவார். சனி பகவானுடைய ஜென்ம சனியுடைய பாதிப்பு முழுமையாக உங்களை தாக்கி விடாது. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவர் தரப்போகின்றார். அதாவது பணியை, அதாவது கதிரவனை கண்ட பணி போல் உங்களோட துன்பங்களும் துயரங்களும் உருகி மறைகின்ற ஒரு காலகட்டம். எத்தனை வேதைகள் வந்தாலும் துயரம் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையோடு மாறுகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் தான். அதே நேரத்தில் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்யம், சின்ன சின்ன கோபதாபங்களிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார். ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருடைய எதிர்காலத்தின் நலனை கருதி விட்டு கொடுத்து செல்கின்ற ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்களால் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள். அதே நேரத்தில் சிலரெல்லாம் ஏதோ ஒரு பயத்தின் காரணமாக வாங்கிய கடனை கட்ட முடியாமலும், ஏதோ சூழ்நிலையின் காரணமாக தலைமறை வாழ்க்கை குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்திருப்பார்கள். அவர்களெல்லாம் இந்த பிரச்சனையை விடுபட்டு குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். எந்த காரணத்திலையும் சரிங்க, எந்த நிலையிலும் சரி, கும்பராசிக்காரர்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உங்கள் அந்தரங்க விஷயத்தையும் சரி விட்டு யாரிடமும் பேசிவிடாதீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சத்துருக்கள் தான். நீங்கள் யார்கிட்ட தான் பாசம் காட்டு பழகினாலும் அன்பை காட்டினாலும்
முடிவில் உங்களுக்கு எதிரியாக மாறுவதைத்தான் பார்க்கின்றோம். சுமைதாக்கி போன்ற உங்கள் வாழ்க்கையில் போதும் வாழ்ந்ததெல்லாம் பிறருக்காக வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு நிமிஷம் உங்களை திரும்பி பாருங்கள். உங்கள் நலனை அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உடல்நலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். பித்திருக்குள் என்று சொல்லக்கூடிய முன்னோருடைய ஆசை மட்டுமே உங்களை காப்பாற்றும். என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தாங்க. ஒன்று சனி பகவான், இன்னொன்று பித்திருக்கள். இந்த 2 பேருடைய துணையை விருந்து விட்டாலே போகும். அந்த வகையில் சூரியனும் துணை இருப்பதனால நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய நிலையை நீங்கள் அடைவீர்கள். அரசு துறையில் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். அதிகாரம் படைத்த காவல்துறை, நீதித்துறை, ஒரு தீயணைப்புத்துறை போன்ற இடத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வை சொல்லித்தான் தேரணும். கும்பராசியை போன வரைக்கும் கலங்கி போனவர்கள், கஷ்டப்பட்டவங்க எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நல்ல மாற்றத்தை உயர்ந்து மன்னனாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் கும்பராசியில் இருக்காங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்த்து போராடுற மன வலிமை மிக்கவர்கள். அப்படிப்பட்ட மன வலிமை இப்போ குறைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால தேக பலம் என்று சொல்வார்கள், மனோபலம் என்று சொல்வார்கள், அதே நேரத்தில் தெய்வ பலம் என்று சொல்கிற 3 பலமும் குறைந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஒரு அருமையான சந்தர்ப்பங்க, ஒரு அருமையான வாய்ப்பு. அதாவது புத ஆதித்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த காலத்தில் சூரியன் காலத்தில் நடைபெற இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, அதே நேரம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதிக்கு மறந்தவருக்கு மகாலயம் என்று சொல்வார்கள். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் உறவாகட்டும் பெற்றோர்களாகட்டும் வாழும்போது தான் நம்மளை புரிஞ்சிக்கலைங்க. ஆனால் மறைந்து அவர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமி நோக்கி வரும்போது நம்மை புரிந்து கொள்வார்கள். நம்முடைய இன்ப துன்பங்கள் அவங்க இறைவனுடன் நமக்காக போராடுவார்கள். அதாவது கடவுள் கர்மாவுக்காக கிரகத்தை கை காட்டினாலும் கூட, கிரகங்கள் கர்மாவுடைய பலனை தந்தாலும் கூட பித்ருக்கள் நமக்காக கண்ணீர் சிந்துவார்கள். அப்படிப்பட்ட பித்ருக்கள் பூமிக்கு வருகிற அந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவர்கள் செய்யக்கூடிய அந்த திலஹோமம் அல்லது ஒரு உருண்டை பிண்டம் வைத்து அவருக்கு வழிபாடு செய்வது நம்பிக்கை. நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ முயற்சித்து தான் பார்ப்போம். எத்தனை ஆலயம் சென்று விட்டோம், எத்தனை பரிகாரம் செய்து விட்டோம், எத்தனை நதிகளில் நீராடி விட்டோம். ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு மகாலய அமாவாசை. இந்த காலகட்டத்தில் நம்ம பெருசாக எதுவும் சொல்ல வேண்டாம். காலையில் எழுந்து கதிரவனை வழிபாடு செய்வதோடு காகத்திற்கு உலர்ந்த திராட்சையை வச்சு வழங்கலாம். பசுவுக்கு ஒரு வாய்க்கு 2 கட்டு அகத்திக்கிற வாங்கி தரலாம். வெள்ளம் கலந்த நீர் வைக்கலாம். இவ்வாறு செய்வது கும்பராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை, நிம்மதியான ஒரு மாற்றத்தை தரும். பிடியதன் உருவுமை குலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினி மல்கிட பரியுடன் பயன்வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி. வெண்காந்த மலர், வெள்ளை மலர், வெள்ளைப்பட்டு, வெண்பட்டு உடுத்தி அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லா செல்வமும் நிறையப்படும். சுக்கிர ஜெயந்தி. அடுத்தது புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. எத்தனையோ அமாவாசை தமிழ் மாதத்தில் வருகின்றது. ஆனால் மகாலய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை, அதான் சர்வ மகாலய அமாவாசை. அந்த ஒரு அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தனம் பண்ணி கொண்டால் நமக்குரிய பூர்வ ஜென்ம பலன் கூடும், தீயவை அகலும். மறந்துடாதீங்க. புரட்டாசி 25ஆம் தேதி மகா நவமி, ராமருடைய மகா நவமி. புரட்டாசி 26, 12, 24 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 11, காலபுருஷனுக்கு லாபம், காலபுருஷனுக்கு உச்சம், காலபுருஷனுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, காலபுருஷனத்துக்கு கும்பத்தை கொடுக்கக்கூடியது, ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி பெருமை பிடித்த கும்பராசி நேயர்கள் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, தான் உண்டு, தான் வேலை உண்டு. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இருப்பீங்க. மகரத்தை விட கும்பராசிக்காரவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்து ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய ராசிநாதன் சதயம், அவிட்டம், பூரட்டாதி எல்லா குருமார்களும் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. அடக்கமான சின்ன ராசி, 7 நடக்கக்கூடிய ராசி, சனீஸ்வரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி, 7ஆம் பார்வையை சூரியனை பார்க்கக்கூடிய, சூரிய வீட்டை சிம்மத்தை பார்க்கக்கூடிய ராசி,
பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க, கும்பத்துக்கு எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி கும்பராசி நேயர்களுக்கு கல்யாணம் லேட்டாக ஆகக்கூடிய ராசி எப்படி? யாரை கேளுங்க? கும்பராசி. வக்கீலுக்கு டாக்டருக்கு வயசு 39, டாக்டர் தங்கச்சிக்கு வயசு 37, டாக்டர் தங்கச்சியுடைய அண்ணனுக்கு வயசு, வக்கீலுக்கு 35. 3 பேத்துக்கு ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கல. என்ன ராசி? 3 பேர் கும்பராசி. ஏன் நடக்கலை? எங்கள் அண்ணன் செய்யாமல் நாங்கள் செய்ய மாட்டோம். இப்படியா அங்கே பதில் சொல்றது? இப்படியா பதில் சொல்லுங்க? மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன கேதுனா, மம ஜீவன கேதுனா. மாங்கல்யம் யாருக்குங்க கிடைக்கும்? புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டறில் புரியான் இருக்கும். புண்ணியம் செய்வாருக்கு தாங்க கிடைக்கும். பூர்வ புண்ணியம் கிடைச்சிருக்கும். அப்பதான் திருமண நோக்கம் இருக்கும். மங்கள காரியம் சாதாரணமா கிடைக்காது. எல்லாத்துக்கும் மங்கள காரியம் சாதாரணமா கிடைக்காது. அதே மாதிரி மங்கள காரியம் இல்லாமையே பிரம்ம ரிஷியாவும் யாரும் இருக்க முடியாது. ஒரு சிலர் தான் இருக்க முடியும். திருமணம் ஆகாம யாரும் இருக்க முடியும்? திருமணம் ஆகாம இருக்க முடியாது. வள்ளலார் சிறு வயதிலே திருமணம் ஆயிட்டு, ரமணர் சிறு வயதிலே திறந்துட்டார். அப்படியே மாறுதல் பாருங்க. எதையுமே நினைக்காத ஒரு வள்ளலாறு எதையுமே வேண்டாங்கிறது கல்யாணத்தை பேசிட்டாங்க. குடும்பத்தோடு இருந்தாரு, அவர் கோச்சிட்டு போயிட்டாரு ரமண மகரிஷி. ஆக அதற்கும் திருமணம் ஆகுவதற்கும் பூரி ஜனனி சன்ன சமைக்காது, பூர்வ புண்ணியம் வேணும். திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கும் பூர்வ புண்ணியம். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பூர்வ புண்ணியம் இருந்தா தான் எது நம்ம சாதிக்க முடியும். பூர்வ புண்ணியம் இருந்தா தான் எதையும் நம்ம கொண்டு வந்து செயல்படுத்த முடியும். ஆக கும்பராசி நேயர்களுக்கு தங்கச்சிக்காகல, அண்ணனுக்காகல, தம்பிக்காகல நினைத்து கொண்டு நாட்களை கடத்தி விட்டால் நாட்கள் மேல் தவறு சொல்லக்கூடாது, ஜோதிடர் மேல் தவறு சொல்லக்கூடாது. நீங்க செய்த தவறுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஏகப்பட்டது எனக்கு திருவோண நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன்? கொஞ்சம் முயற்சி செய்யணும், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்காம இருக்காது. உங்களுக்குன்னு பிறந்த சொல்லுவாங்க கிராமத்துல, அவளுக்குன்னு பிறந்தது அவன் ஒருத்தன் கிடைக்க மாட்டாங்க, அவனுக்குன்னு பிறந்தது ஒண்ணு கிடைக்க மாட்டாங்க. ஏன் சொல்றாங்க? பல மொழி, சாதாரண மொழி இல்ல, பழமொழி, பழமையான மொழி. அதான் பழமொழி. அப்பவே சொல்லிட்டாங்க நடக்கிறதெல்லாம். அப்பவே சொல்லிட்டாங்க என்னென்ன நடக்கிறது, ஒரு குடும்பத்துல என்னென்ன நடக்குதுன்னு அப்பவே பழமொழியில சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். 7:30 முடிய போகுது. வாழ்த்துக்கள். முடிய போகுது. 25 முடிய போகுது. பாக்கியத்துக்கு வேணா 26 வேலை இருக்கணும்ப்பா. திருக்கணின்னு தான் நம்ம பேசுறது, எல்லாமே திருக்கணின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதனால கண்டிப்பாக இப்போ முடிய போகுது. 7:30 முடிய போகுது. அடுத்தது பாதசனி, அடுத்தது மீனத்துக்கு போறாரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள் நிச்சயமாக இந்த மாசத்துல கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கிறாங்க. ரொம்ப கவனத்தோட, கொஞ்சம் அதிகமான கவனத்தோட இருந்துக்கணும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதிகள் ஒண்ணுக்கு ஒரு வெவ்வேறுபட்டான அதிபதிகள். அதை கேட்டுக்கங்க. சதயத்துக்கு அவிட்டம் ஒன்றுமே சேராது. செவ்வாய் ராகு என்னைக்கு ஒன்று சேராது. ராகு சந்திரன் எப்படி சேராதோ அதே மாதிரி செவ்வாய் ராகு ஒன்று சேராது. அப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதிகள் இருக்கிறனால எந்தெந்த திசையில பிறந்தீங்க, என்ன லக்னம் என்கிறத பரிசீலித்து கொண்டு, அருகாமையில் ஜோதிடத்துறையில பரிசீலித்து கொண்டு உங்களுடைய ப்ராசஸ் பண்ணுங்க. தொழில் கவனம், நண்பர்களிடத்தில் கவனம், பண வரவு கவனம், கொடுக்கல் வாங்கல் கவனம், உடல் ரீதியாக கவனம். 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ அப்படி இருந்துக்கிட்டா இந்த மாசத்தை நீங்க அப்படியே கொண்டு வந்துடும். இந்த மாசத்தை கும்பராசிக்கு அப்படியே நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கண்டிப்பா 7:30 முடிய போகுது. ஜனவரியோட வந்துடும். ஜனவரிக்கு மேல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்துடும். மார்ச் பாஸ்ட் ஆகி வந்துடும். அது வரையும் கொஞ்சம் கவனமாகும். ஏற்கனவே சனி வக்கரம் உங்களுக்கு நெகட்டிவ். சனி வக்கரமும் ஆகாது. ஏதோ 15, 10, 24க்கு மேலே குரு வேணா ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். குரு வேணா ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார்.
அவ்வளோதான் சொல்லுவார். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டார். எனவே கும்பராசி நேயர்களுக்கு சனீஸ்வரன் ஆளுமை இருப்பதனால் வயசை பார்த்துக்கங்க, திருமணத்தை சீக்கிரம் முடிங்க. தயவு செய்து மன்றாடி பணிந்து வேண்டுகின்றேன். கும்பராசி நேயர்களுக்கு எந்த ஜோசிட்ட போனாலும் சரி, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்குதா, முடியும். மேக்சிமம் கும்பராசி நேயர்கள்லாம் ஒரு திருத்தலத்தில் வச்சு முடியும், ஒரு கோயிலில் வச்சு முடியும். திருத்தலத்தில் வச்சு முடிச்சா ஒரு திருப்பம் கொடுக்கும் நிச்சயமாக. ஆக கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பானதாக கஷ்டத்தோடு அமையும். வழிபாடு மதுரை மீனாட்சி சொக்கநாதர், அதுக்கடுத்து மதுரையில் வடக்கு வில்ல ஆதி சொக்கநாதர், திருவேடகம் ஏடு தமிழில் ஓடுது பார்த்தீங்களா, ஏடு தமிழாக ஓடிடுச்சு. சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, தூக்கி எறிகிறாங்க, எதிர்த்து வருது. நீ என்ன தூக்கிறது? அப்படிப்பட்ட ஏடகம் திருத்தலம். சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரர், திருநள்ளார், குச்சனூர், கொல்லிக்காடு, இந்த மாதிரி சனீஸ்வருடைய தலங்கள் இதெல்லாம் சென்று வந்தால் நிச்சயமாக இந்த 7.5 சனீஸ்வரர் தாக்கங்களை குறைக்க முடியும். உங்களுடைய ஆயுளையும், உங்களுடைய நிதியையும், உங்களுடைய நீதியையும், உங்களுடைய தொழில் வளத்தையும், உங்களுடைய கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக உயர்வு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.